ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த வாரத்தில் பிரதான காரியங்கள் என்று சொல்லி உங்களோடு தேவ வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். சிமீனா சபையின் சார்பாக மறுபும் ஆக்குமூலியம் என்ற தலைப்பிலே தேவ செய்தி உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது என்று சொல்லி ஒரு பத்திரிகை நாங்கள் மாதாந்திரம் போட்டு கொண்டிருக்கிறோம். யாருக்கு வேண்டுமானால் அதில் வருகிற விலாசத்தில் நீங்கள் உங்களுடைய ஒரு போஸ்ட் கார்டு போட்டீர்களானால் அது உங்களுக்கு இலவசமாக, நாங்கள் எவ்வளோ காலங்கள் போடுகிறோமோ அவ்வளோ காலங்கள் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும். அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அந்த பத்திரிகை உங்களுக்கு தவறாமல் வரும். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, நீ மகிழ்ந்து களிக்கொரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி தலைப்பில் கடந்த நாளிலே பெரிதான விசுவாசம் என்று சொல்லி தேவ வார்த்தையை பார்த்தோம். இந்த நாளிலே கூட பெரிதான இரட்சிப்பு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இவ்வளவு பிரதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இரட்சிப்பு பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் வாசிக்கும் போது 2 விதமான ரட்சிப்பு இருக்கிறது. ஒன்று சரீர ரட்சிப்பு, இன்னொன்று ஆத்துமா ரட்சிப்பு. அன்பான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு எல்லாருமே அதிகமாய் 90% சரீர ரட்சிப்புக்காக தான் இருக்கிறார்களே ஒழிய, ஆனால் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போக வேண்டும் என்று சொல்லி அதை குறித்து யாருக்கு கவலையே இல்லை. ஆனால் சரீரத்திலே ரட்சிப்பு ஆண்டவர் கொடுக்கிறார், ஆத்துமாவில் ரட்சிப்பை கொடுக்கிறார். ஆனால் முக்கியமானது ஆத்தும ரட்சிப்பை என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த அன்னாள் என்று சொல்லப்படுகிற பழைய ஏற்பாட்டின் காலத்தில் 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த அன்னாள் குழந்தை இல்லாதபடி இருந்தாள். ஆனாலும் அவளுடைய புருஷன் அவளை அதிகமாக நேசித்து அவளுக்கு எல்லாம் ரெட்டிப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறான், நேசிக்கிறான், அதிகமாய் நேசிக்கிறான். அவள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாளே, சஞ்சலப்படுகிறாளே என்று சொல்லி அந்த வேதனையை மாற்றும்படியாக இவ்வளோவர் சொல்ல. ஆனாலும் கூட புருஷனால், அதோட இனஜன பந்துக்களால், நண்பர்களால் அவளுக்கு அந்த கவலையிலிருந்து அவளை விடுதலையாக்கவே முடியலை. நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ காரியங்கள், வியாதி, பயங்கர கொடிய வியாதி, இதில் எனக்கு ஒரு ரட்சிப்பு இல்லையே என்று சொல்லி கொண்டிருப்போம். சரீர பிரகாரமான ஒரு ரட்சிப்பு. ஒருவேளை கடனில் சிக்கி வேதனைப்பட்டு கொண்டிருப்போம். அந்த கடனிலிருந்து யாரை விடுதலையாக்க முடியும்? சொந்தக்காரங்களெல்லாம் நம்ம யோசித்து தேடி பார்த்து அவர்களெல்லாம் நம்மை கைவிட்டுடலாம். ஆனால் கர்த்தரால் கூடாது ஒன்றுமே இல்லை. அநேக சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். தேவன் ரட்சித்திருக்கிறார், கடனிலிருந்து ரட்சித்திருக்கிறார், கொடிய வியாதிகளிலிருந்து கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளை, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடுத்து அதில் அவர்களை ரட்சித்திருக்கிறார். இப்படியாக வேதத்தை பார்க்க, இந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி அவ்வளவு நிந்தைகள், அவமானங்கள். இன்றைக்கு கூட அநேகருக்கு இப்படியான வேதனைகள் இருக்கலாம். இங்கே நம்ம அவள் உடனே என்ன செய்கிறாள்? உபவாசித்து, அன்றைக்கு உபவாச ஜபம் கூட கிடையாது ஆலயத்தில். இவள் உபவாசித்து நேர ஆலயத்துக்கு போகிறாள். வேதம் அப்படிதான் சொல்லப்பட்ட. ஆலயத்தில் போய் அங்கே ஊழியக்காரர் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அவளை குறித்து கூட அவள் கவனிக்கவே இல்லை. நேர தேவனுடைய சமூகத்தில் போனால் விழுந்தாள். ஆண்டவரை உண்மை நம்பி வந்திருக்கிறேன் ஐயா, உண்மையே நம்பி வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு எனக்கு உம்மால் வேண்டும் ஐயா. நீர்தான் என்னை உண்டாக்கினீர் ஆண்டவர், உண்டாக்கின ஆண்டவர் நீர்தான். எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாரும் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கூட விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவனுடைய சமூகத்தில் விழுந்தாள் என்று பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் விழுந்து கண்ணீரை அவருடைய பாதத்தில் ஊற்றி அவள் கதறுகிறாள். ஊழியக்காரன் தூரத்திலிருந்து பார்த்து சொல்லுகிறான், நீ குடித்து வெறித்திருக்கிறாயா? உன்னுடைய ஜெபம் அப்படியல்லவா இருக்கிறது? குடித்து மதுபானம் குடித்தவள் அல்லவா, அப்படி அல்லவா நீ புலம்பிக் கொண்டிருக்கிறார். பாருங்க அவங்களுடைய ஜெபம் எப்படி இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் கதறி விழுறான், பொருத்தனைகளை செய்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தீரானால் ஆண்டவரே, அந்த குழந்தை உமக்கென்றே நான் வளர்ப்பேன், தலையில சவரங்கத்தி படாது, அவன் குடி இந்த கெட்ட பழக்கெல்லாம் இல்லாதபடி அவனை வளர்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். பால் குடி மறந்த உடனே
இந்த ஊழியத்தில் இந்த சபையில கொண்டு வைத்து விடுவேன் என்று சொல்லி அவள் பொருத்தனையோடு ஜெபிக்கிறாள். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவன், கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவன். பாருங்கள், ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். ஊழியக்காரர் இவள் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அந்த ஊழியக்காரர் நம்மளை பார்த்தேம்மா, இங்க வா, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்துல இந்த இடத்துல எதை கேட்டாயோ அதை நீ பெற்றுக்கொள்வாய், பெற்றுக்கொண்டாய், நீ சமாதானத்தோடு போ. அன்பான தோண்ட பிள்ளையே, நீ வேண்டிக் கொண்ட காரியங்களை கர்த்தர் உனக்கு தந்து விட்டார், நீ உனக்கு கொடுத்து விட்டார், நீ சமாதானத்தோடு போ என்று சொன்னோடனே அவள் அதுக்கு பிறகு துக்கமாக இல்லை. அவருடைய முகம் துக்கமாக இருந்தது எத்தனையோ வருடமா. அந்த துக்க முகத்தை மாற்றினார். அந்த வார்த்தை அப்படியே விசுவாசித்தாள். அவள் போகும்போது சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போனா, நன்றாக ஆகாரங்களை புசித்தாள். பாருங்க, அந்த வார்த்தையின்படியும் அந்த ஜெபத்தின்படியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஊழியக்காரனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை விழுந்தது. அவளுடைய ஜெபத்திற்கு வார்த்தை அந்த ஊழியக்காரன் மூலமாக வந்தது. பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அந்த நாட்களில் அவளுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேண்டிக் கொண்டது போல ஒரு ஆண் குழந்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அவளுடைய பிரச்சனை சால்வானது, அவளுடைய துக்கம் மாறினது, சந்தோஷப்பட்டாள். அந்த குழந்தையை எடுத்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறாள். கர்த்தருக்காக அதை வளர்த்து பால் குடி மறந்த உடனே அதை கொண்டு ஊழியக்காரன் கையில் கொடுத்து விட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அந்த குழந்தைக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அன்பான தோண்ட பிள்ளையே, அவள் அதிக சந்தோஷப்பட்டாள், மகிழ்ந்து களி கூர்ந்தாள். பின்னுக்கு பார்க்கும்போது கர்த்தர் 5 குழந்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே இடத்தில் அவர் சொல்லும்போது பிள்ளை இல்லாதவளுக்கு கர்த்தர் 7 பெற்று அவள் பலர்ச்சியும் அடைந்தாள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏதோ ஒன்று கேட்டிருக்கா, கர்த்தர் 7 கொடுத்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். பாருங்க, அவள் அதன் பிறகு துக்கமுகமாயிரலை. அவள் சொல்கிறாள், இப்பொழுது என் தலை உயர்த்தப்பட்டிருக்கிறது, என் கொம்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என்னை ரட்சித்தார், கர்த்தர் என்னை ரட்சித்தார் என்று சொல்லி அவள் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூர்ந்தாள். அன்பான தோண்ட பிள்ளை, வியாதியா கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நம்மை உண்டாக்கிற தேவன், நம்மேல் அன்பு வைக்கிறவர், நம்மை நேசிக்கிற தேவன். தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லை. தோண்ட பிள்ளை, அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவளுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஆத்தும ரட்சிப்பும் விலையேறப்பட்டது தான். நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு பெரியதுதான். இங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் குணப்பட வேண்டும், நாம் அநேக காரியங்களில் திருந்த வேண்டும். அவர் நாம் செய்த நீதின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தேவனுடைய பிள்ளை, பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த சமூகத்தில் ஜெபிங்க, ஆண்டவரே பாவத்திலிருந்து என்னை ரட்சியும் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்து அந்த ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்று வரங்களால் நிரப்பப்பட்டு அந்த ரட்சிப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல எரிந்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த அந்த ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளை, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, முப்பராகிய சங்கத்தார் உன் மேலே கைகளை வைக்கும் போது நீ பரிசுத்தாய் பெற்று வரங்களால் நிரப்பப்பட்டதை நீ மறந்து விடாதே, அதை அனல் மூட்டி எழுப்பு, அதை அனல் மூட்டி எழுப்பு. இந்த பிரதான ரட்சிப்பை குறித்து நீ பின்வாங்கி கவலையற்றிருப்பாயானால் வரும் தண்டனைக்கு எப்படி நீ தப்பித்துக் கொள்வாய்? ஆத்தும ரட்சிப்பு விலையேறப்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த சரீரம் மறுபமாகி, இந்த சரீரத்தில் ஒரு ரட்சிப்பு உண்டாகி, இந்த சரீரம் ஒரு நிமிஷத்தில் இமைப்பொழுதில் மறுபமாகி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அது நம்முடைய கடைசி ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதான ரட்சிப்பு. முடிவு பரிந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னார். ஆனால் தேவனுடைய பிள்ளையே, ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில், அநேகருடைய ஜெப வாழ்க்கையில் வேத வாசிப்பு குறைந்து விட்டது, ஜெபம் குறைந்து விட்டது. ஆதியிலே அந்த ரட்சிக்கப்பட்ட நாளின் அனுபவம் அநேகருக்கு இல்லை. அந்த நாட்களை ஓடி ஊழியம் செய்தது எல்லாம் போய்விட்டது. மங்கின ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் ஒருவேளை இருந்தால், ஆண்டவரே இந்த பிரதான ரட்சிப்பு குறித்து நான் கவலையற்றிருக்கிறேன், அல்லாவிட்டால் பின்வாங்கிவிட்டேன், என்னை திரும்பவுமாக புதுப்பியும். தாவீது ஜெபித்தது போல, ஆண்டவரே என்னை திரும்பியும் உயிர்ப்பியும், ஆண்டவரே கர்த்தாவே அந்த அபிஷேகத்தால் என்னை திரும்பவும் உயிர்ப்பியும் என்று சொல்லி ஜெபித்தது போல இந்த வேளையில் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். இந்த வேளையில கூட
இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு சரீர பிரகாரமான ரட்சிப்பையும் கொடும், ஆத்மீக ரட்சிப்பை தாரும் ஆண்டவரே. பின்மாற்றங்கள் வராதபடிக்கு ஆண்டவரே, இந்த பிரதான ரட்சிப்பை குறித்து இந்த ஜனங்கள் கவலையிடாதபடிக்கு ஆண்டவரே துதிக்கும். பயங்கரமான தண்டனை வருகிறது, அதை தப்பித்துக் கொள்ளும்படியாக இவர்களை ரட்சியும் ஆண்டவரே. குழந்தை இல்லையா, அதை கொடுத்து ரட்சியும். வியாதியா, அதிலிருந்து ஒரு ரட்சிப்பை கொடும் ஆண்டவரே. கடன் பிரச்சனையா, அதிலிருந்து ஒரு ரட்சிப்பை கொடும் ஆண்டவரே. எல்லாம் இருக்கிறது, எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே இதற்கு முன்னதாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த கர்த்தாவே ஆத்துமா ரட்சிப்பையும் கொடுத்து ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துவீராக. அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென்.